ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நம்ம அயன்மேன் ஸ்கின் பண்ணியிருப்போம். அதில் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் டெலிட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து பாடியிலே வந்துடுச்சு, மாஸ்க் மட்டும்தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு வந்து இப்போது வேறு ஏதாவது ஸ்கின் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் அப்ரோச் பண்ணோம். இதுக்கு நான் சூஸ் பண்ண ஸ்கின் வந்து ரெட் ஜெட் ஸ்கின்னு. அது ஆனால் இப்போ அப்படியே இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து மொத்தம் 3 ஃபைல்ஸ் இருக்குது. இம்போர்ட் பிஎஸ்கே எப்பவும் போல தான். அந்த எக்ஸ்போர்ட் ஃபோல்டர் கேம் தனியாக இந்த கேரக்டருக்கு ஒரு ஃபேஸ் இல்லை, ஜென்ரலாக ஒரு ஃபேஸ் வச்சுருக்காங்க. மீடியம் ஹெட்ஸ், ஸ்டார் ஃபிஷ் ஹெட் அப்படின்ட்டு இதே ஹெட்டு தான் வந்து டெமி ஸ்கின்னுக்கும் வரும். ஸோ ஹெட்டை மட்டும் காமனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்து செய்யணும். இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா கிடைக்கும். இதுதான் வந்து பேஸு. ஹெட்டுக்கு ஃபேஸு இந்த ஃபேஸ் தான் வரப்போகுது. பட் ஹேர் இந்த ஹேர் ஸ்டைல் கிடையாது. நீங்கள் வேணால் ஃபோர்ட்நைட் போட்டுங்க அப்படின்னா ஹேர் பார்க்கலாம். ஹேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஹேர் கிடையாது, இதில் இருக்க ஹேர் இந்த கேர்லி ஹேர் கிடையாது. இப்போ இதில் வந்து எடிட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். அதெல்லாம் அந்த தேவையில்லாத ஹேர் ஷிஃப்ட்டு, இந்த ஹேர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் டெலிட் வெர்டிசஸ். ஓகே, இந்த ஃபேஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். அப்புறம் போன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட் ஆகும். நீங்கள் ஏன்னா ஃபேஸை இம்போர்ட் பண்ணுவீங்க, திருப்பி ஹெட்டு பண்ணுறப்ப அக்சசரிஸ்க்கு திருப்பி இதே போன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், திரும்பி இது இம்போர்ட் ஆகும் தேவையில்லாமல். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா போன்ஸை டெலிட் பண்ணுங்க. இப்போயே இங்கே போஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எடிட் மோட் போனால் அந்த போன்ஸ் எடிட் பண்ண முடியும் நம்மளால். இந்த போன்ஸும் டெலிட் பண்ணிடலாம். இது மட்டும் இருக்கட்டும். அடுத்து இதெல்லாம் வந்து டைனமிக் ஹேர், இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல அந்த ஹேரோட போன்ஸு, இது எல்லாமே இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் போன்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து ஹெட்டோடது. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, மறுபடியும் இம்போர்ட் பிஎஸ்கே. இப்போ வந்து ஹெட்டுக்கு பதிலாக பாடி செய்ய போகிறோம். பாடிக்கு முன்னாடி இது ஹேர் முடிச்சிடலாம். டோட்டல் ஹெட் பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். அந்த ஸ்கின்னோட பேர் ஃபியூஷன் இன்ஜான் சேவாக இருக்குது. மெஷர்ஸ் பார்ட்ஸ் ஃபேஸ் பேக், இதான் வந்து அக்சசரிஸ். இது இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னோட அக்சசரிஸ் எல்லாம் தனியாக வந்துடும். இந்த எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், யூஎன் மாடலில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு இப்போ வந்து ஃபேஸ் இந்த அக்சசரிஸோட போஸ் மோட் போயிட்டு இதோட எடிட் மோடில் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இது டபுளாக வரும், அதுக்காக இது டெலிட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாடிஸில் தான் இதுவே பார்ட்ஸும் தனியாக இருக்குது. ஸோ அதனால் அது இதுலேயே இங்கேயே வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம போன வாட்டி பண்ண மாதிரி தான் போன்ஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணோம், தனித்தனியாக மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது அக்சசரிஸ் ஹேட்டு அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு, ஃபேஸ் எதில் இருக்கோ அந்த ஹெட்டு. இந்த ஃபேஸ் ஆக்சஸரி அப்படின்றது ஃபேஸ் அக்சசரிஸ். ஓகேவா, இது அப்புறம் ஹெட்டு, நெக்ஸ்ட்டு ஹெட்டு செலக்ட் பண்ணோம். தேர்டு வந்து நீங்கள் பாடி செலக்ட் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல் ஜே. இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதுக்கடுத்து அதே மாதிரி ஹெட்டு, அக்சசரி, ஃபேஸ், தென் பாடி, கண்ட்ரோல் ஜே, ஜாயின். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ போஸ்ட் மோடு போயிட்டீங்க அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகே, ஆனால் நமக்கு அயன்மேனுக்கு வந்த அதே ப்ராப்ளம் இப்பயும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சாய்ச்சோம், லிமிட்டட் தான் போனால் இருக்கும். இந்த ஃபோனை வச்சு மூவ் பண்ணால் தெரியும், கொஞ்சம் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டோனி ஸ்டார்க்கு வந்து அதே பிரச்சனை தான். ஐ, மவுத்து, டங்கு எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் மேலே டைனமிக் ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேர் பார்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது.
நம்ம டோனி ஸ்டார்க்கு டெலீட் பண்ணிட்டோம், இது அப்படியே தேவையில்லை அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி ஸ்கின்னுக்குலாம் கண்ணெல்லாம் டெலீட் பண்ணிட்டா நல்லா இருக்காது. இதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணாமல் அட்டாச் பண்ணிடணும், பாடியோடு சேர்த்து அட்டாச் பண்ணணும். போஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டேப் கொடுத்தீங்கன்னா எடிட் மோட், போஸோட போன் ஸ்ட்ரக்சரோட எடிட் மோடுக்கு போயிடலாம். இந்த எடிட் மோடில் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணிக்கிறேன். உள்ளே போனீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு 3 போன் இருக்கும். இங்கே நெக் இருக்கும், நெக் 1 பேர் இங்கே பார்த்துக்கோங்க, நெக் 2 இது, அப்புறம் ஹெட்டுக்கு பின்னாடி இந்த 3 போன் இருக்கும். 1 2 3 these 3 போன்ஸ். ஓகே, இதில் ஃபேஸ் அட்டாச் அப்படின்ற ஒரு போன் இருக்கா, இந்த போன் அடுத்து ஹெட்டுன்னு ஒரு போன் இருக்கும். இந்த 2 போனையும் நம்ம வந்து ஒன்றா லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் அட்டாச் போன், தென் கிளிக் ஆன், ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ஹெட்டை கிளிக் பண்ணுங்கள், Ctrl+P பேரண்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா இதோட பேரண்ட்டு அது ஃபேஸ் அட்டாச்சோட பேரண்ட்டு ஹெட்டை மூவ் பண்ணிங்கன்னா இதுவும் வரும் அப்படின்ற மாதிரி அது அர்த்தம். Ctrl+P கொடுத்தீங்கன்னா இது வரும், கீப் ஆஃப்செட். இதை வந்து நம்ம ஃபேஸ் அட்டாச் அண்டு பண்ணிட்டோமா, ஃபேஸ் அட்டாச் 001 அண்ட் ஹெட் 001 பண்ணிட்டோம். இப்போது மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போயும் எரர் வரும், ஏன்னு சொல்கிறேன், திருப்பி பண்ணும்போது காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஆக்சுவலாக வரக்கூடாது, நார்மலாக பண்ணிங்கன்னா, ஆனால் வருது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபேஸ் அட்டாச் 1ஐயும் ஹெட் 1ஐயும் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அதே மாதிரி ஆனால் இன்னும் ஒரு செட் இருக்கும், அது அக்சசரிஸோடது. இப்போ வந்து ஃபேஸோடது இருக்குது. அது எப்படின்னா திருப்பி அதே மாதிரி ஃபேஸ் அட்டாச் 001 இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணால் ஃபேஸ் அட்டாச்சுன்னு இருக்கும். ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஹெட் 001 இருக்குது, ஹெட்டுன்னு ஒன்று வரும், ஹெட் 2ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஹெட்டுன்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை அதே மாதிரி கிளிக் கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுத்துருவோம். இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம். அது நீங்கள் இப்போலாம் இதை வந்து ட்ரைலர் மெத்தட் தான். சிலதுக்கு வந்து ஹேர்லாம் இருக்கும், சிலதுக்கு ஹேர் வந்து பிரச்சனையாகவே இருக்காது. அந்த ஸ்கின்னை பொறுத்து அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 2 வருது. அது என்னது, என்ன பார்ட்டு அப்படின்னு பார்க்கலாமா? சைடு வியூ போனோம்னு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, அந்த நாட்ஸ் இருக்குல்ல, அந்த நாட் பின்னாடி இதோ இந்த 2 நாட் இருக்கு. இந்த 2 பார்ட்டும் தனியாக இருக்குது. இப்போ இதையும் அதே மாதிரி ஆஃப் செட் பண்ணோம். இது என்ன போகணும், நெக்கு நாட்டுன்னு போட்டிருக்கு, இது நாட் ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, இது சென்டரில் இருக்கிறது தான் பேஸாக இருக்கணும் மோஸ்ட்லி. அது நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் ஒன்று எடுத்து பண்ணி பாருங்கள். சரியாக வரலன்னா நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ண வேண்டியதான். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்படியே எடிட் மோட் போகணும். இதில் நார்மல் போஸ்ட் மோடில் பண்ண முடியாது. இதில் போய்ட்டு எடிட் மோட் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும், அப்போ தான் எடிட் மோட்னு அர்த்தம். அதே மாதிரி ஹெட்டை செலக்ட் பண்ணிட்டு பேரண்ட் பண்ணுங்கள், கீப் ஆஃப்செட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அது வராதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த நாட்டும் வந்து ஹெட்டோட லிங்க் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த நாட்டு மேலே இந்த டைனமிக் ஹேர்லாம் இருக்கவே நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வருது. இல்லைனா இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அப்புறம் அயன்மேனுக்கு நம்ம டேரெக்டாக சிம்பிளாக பண்ணிட்டோம். டேரெக்டாக உள்ளே இருக்கிற ஐஸு, நோஸு, டங்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம். இதுக்கு அதெல்லாம் பண்ண நல்லா இருக்காது, ஏன்னா அதோட ப்ராப்பர்ட்டியே அதான். கண்ணு இல்லைனா பொண்ணு நல்லா இருக்குமா? ஸோ இப்போது இந்த பார்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ண மாதிரி தான், அந்த ஸ்கின்னை பண்ண மாதிரி தான். ஓகே, இப்போ திருப்பி ஷேடிங் பண்ணுவோம். ஷேடிங் வந்து அயன்மேனுக்கு பண்ண மாதிரி தான், இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. நிஞ்சா பாடி ஓகே கரெக்டாக தான் இருக்குது. யூஸ் நோட்ஸ் கொடுத்து இங்கே வந்தாச்சு.
image texture, add, copy, paste, control C, control V, then ஓகே முடிச்சாச்சு டெக்ஸ்சரிங். ஆனால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஃபுல்லாமே ஹேர் மாதிரியே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியில் பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். கடைசியில் பாடி செலக்டடில் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த பிரச்சனை வராது. ஓகே ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் அயன்மேனுக்கு கையிலலாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல, ஆனால் இந்த ஸ்கின்னுக்கு அப்படி இல்லை பாருங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஸ்டைல் தான், எமௌண்ட் போடுற பிரச்சனை இதுக்கு இல்லை. ஸோ குட். ஓகே ரொம்ப ஜாகடாக இருக்குது. ஸ்மூத் ஸ்மூத் கொடுத்துடலாம். ஓகே தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.